ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதிய லாப்பில் 2 நாளாக பறத்தினோம். இன்னைக்கு 3ஆவது நாள். நேற்றை 8 பேடு தான் வந்திருந்தோம். ஆனால் நைட்டு 6:30 மணி போல் இன்னொரு பேடு வந்துச்சு. அதனால் இன்னைக்கு 3ஆவது நாள் நம்ம திரும்பவும் பறத்த போகிறோம். இன்னைக்கு பறந்து எங்கே இறங்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பறத்திட்டு எப்படி பறக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வீட்டு தட்டு மேலே வந்துட்டோம். அந்த பறந்துட்டுருக்கு நம்ம பேடு. வரல ஹைட்டில் தான் கிடக்கு. அதில் ஒன்று நேற்றை நம்மகிட்ட இந்த மிஸ் ஆன பேடு ஒன்றுனா வேறு எங்கேருந்து வந்து இறங்கின பேடு திரும்ப நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில் இப்போ பறத்தும் போது தான் அது கூட சேர்ந்து பறந்தது. பறந்துட்டுருக்கு. நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் என்ன போகுது. நல்லா ஹைட்டில் தான் பறந்துட்டுருக்கு. நான் இப்போ ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். இது லேண்ட் ஆக்குறது தான் இப்போ பெரிய ரிஸ்க்காக இருக்குது. நம்ம லாஃப்ட் மேலே இறக்குறது. ஒரு பேர்டு வந்து மட்டும் வந்து இறங்கின பேர்டு வேறு லாஃப்டில் இருந்தது. நேற்று வீட்டு வரல, அதுவும் சேர்ந்து என்னை பறந்துட்டுருக்கு. இப்போ கூட போயிட்டுருக்கு. ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பேர்டு தனியாக கீழே தாழ்ந்து பறக்குது. பறக்குது. ரெண்டு பேடம் தான் போயிட்டுருக்கு. நேற்றை பறக்கும்போது 4 பேடுமே 4 திசையில் போய் 4 சைடாக போய் இறங்கியிருந்தேன். லேட்டாக தான் வந்துச்சு. எங்கேருந்து வந்ததுன்னு ஒன்றும் தெரியல. பக்கத்தில் அந்த ஸ்கூலு மேலேலாம் போய் இறங்கி நின்றுது. இப்போ இந்த பறக்குது. 2 பேர்டு வந்துட்டுருக்கு. பறக்குது. போயிட்டுருக்கு பாருங்க வாய்ஸ். 2 பேர்டு. நேற்று வீடியோவில் ஒரு பேர்டு வரலான்னு சொன்னேன். ஆனால் நேற்று நைட்டு கூட்டு அடைக்கும் போது வந்துருந்தது. பறந்துட்டுருக்கு. 4 சேர்ந்து தான் பறக்குது. அதில் ஒன்று நம்மளோட பேர்டு இல்லை, வேற ஒரு லாஃப்டில் நம்மகிட்ட வந்து சேர்ந்த பேர்டு. நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு கூட இன்னும் நான் பறத்தும்போது திடீர்னு ஓட்டு மேலே நின்று இருக்கு போது அது கூட சேர்ந்து அப்படியே பறந்துடுச்சு. அந்த 4 பேர்டுமா தான் பறந்துட்டுருக்கு.
ஒரு பேக் இருந்தால் கிடக்கு. ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் தெரியும் கிளியராக. லாஃப்டில் இறக்குறது தான் இப்போ மெயின். நான் அது இல்லாமல் லாஃப்டில் எல்லா பேடையும் வெளியே விட்டுருதான் வந்தேன். வெளியே விட்டு அடைச்சிட்டு வந்துருக்கேன். வெளியே விட்டு கூட மட்டும் அடைச்சிட்டு பூரா பேடெல்லாம் வெளியே தான் நிற்கிது. ரெண்டு பேடை தான் பறந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு பேடை காணல. போகுது. ரெண்டு பேடும் நல்லா பறந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு பேடை தான் காணல. இந்த ரெண்டு பேடும் நேற்றைய மாதிரி அங்கே போய் இறங்குச்சான்னு தெரியல. காய்ஸ் நான் பறந்துட்டுருக்கு. ரெண்டு பேடு நல்லா ஹைட்டில் தான் கிடக்குது. ஒரு பேடு இருந்தால் தாழ்ந்து பறந்துட்டுருக்கு. இது ஒரு பேடு கரெக்டாக நம்ம லாஸ்ட் மேலே லேண்ட் ஆகிடுச்சு. அதை வீடியோ எடுக்கிற முன்னாடி அது இறங்கி நிற்கிது. ஒன்று இதாக நிற்கிது பாருங்கள். இன்னும் ரெண்டு பேடு உண்டு. ரெண்டு பேடையும் காணலை. போயிட்டுருக்கு ரெண்டு பேடு. ஒன்று இருந்தா போகுது. இந்த பேடு கரெக்டாக நம்ம லாஸ்ட்டில் இறங்கிருச்சு. இன்னும் இந்த ரெண்டு பேடு தான் இறங்கணும். இறங்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு 15 நிமிஷம் தான் 15 நிமிஷம் தான் பிறந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இறக்குறது தான் இப்போ பெரிய டாஸ்க்கு. போயிட்டுருக்கு. நான் அந்த பேடு இறங்குனதை வீடியோ எடுக்க முடியலை. அது கரெக்டாக லேப்டாப் மேலே தான் இறங்குச்சு. இந்த ரெண்டு பேடு தான் எங்கே இறங்குதுன்னு தெரியல. அப்போ இங்கே இறங்குதுன்னு இதாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேடும் லாப்பில் இறங்குமான்னு தெரியலையே. ஆனால் கரெக்டாக பேடான நிலை சின்ன மிஸ்டேக்குகள் எல்லாம் பண்ணும். அதை நம்ம திருத்தி எடுக்கணும். அப்போ தான் அது நம்ம கண்ட்ரோலாக வரும். ஒரு பேடு கரெக்டாக நம்ம லாப்பில் இறங்கியிருக்கு. அது இன்னும் மேக்ஸிமம் நம்ம வரக்கும் போதெல்லாம் நம்ம லாப்பில் தான் இறங்கும். இந்த ரெண்டு பேடும் தான் எப்படின்னு தெரியல. இறங்கணும் பார்ப்போம். நல்லா தான் பறந்துட்டுருக்கு. போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓரளவு பரவாயில்ல. நம்ம ஹைட்டில் தான் கிடக்கு. இறங்கணும்னால நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இறங்குதா இல்லையாண்டு. ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். நார்மலாக ஓரளவு ஹைட்டில் கிடக்குது ரெண்டு பேடும்.
பேர்டு இருந்தால் வந்துச்சு. இந்த லாஃப்ட் மேலே கரெக்டாக இறங்கணும்னு நினைக்கிறேன். இறங்கிடுச்சு காய்ஸ். அதான் நம்ம லாஃப்ட்டு சூப்பர் தட்டில் இறங்கிடுச்சு. இந்த பேர்டு சீட்டோட மேலே இறங்காமல் கரெக்டாக தட்டிலே சாடிடுச்சு. இப்படி தான் இறங்கணும் மேக்ஸிமம் பேர்டு. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு நல்லா பந்தயம் விடும்போது நமக்கு பிடிச்சி காட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கரெக்டாக நம்ம லாஃப்டில் கரெக்டாக வந்து இறங்கிடுச்சு. அது தரையில் இறங்கிருக்கு. ஒரு பேர்டு இருக்கு இன்னும் இறங்காதுன்னு நினச்சோம். ஆனால் கரெக்டாக லாஃப்டில் 2 பேர்டு இறங்கிடுச்சு. இன்னொரு பேர்டு அங்கே காணல. அதான் பறந்துட்டுருக்கு. அப்போ 2வது பேர்டு 3வது பேர்டு எங்கே இருக்குன்னு காய்ஸ் 2 பேர்டு தான் இறங்குச்சு. அதில் ஒரு பேர்டு 20 நிமிஷம், ஒரு பேர்டு 40 நிமிஷம் பறந்து இறங்குச்சு. அதில் ஒரு பேர்டு வந்து தட்டில் தான் இறங்குச்சு, ஒரு பேர்டு சீட்டோட இறங்குச்சு, ஒரு பேர்டு இப்போ பறந்துட்டு இருந்தது ஆனால் காணல. மேக்ஸிமம் இங்கே வந்து இறங்கும்னு நினைக்கிறேன். நேற்றையும் இப்படி தான் ஒரு பேர்டு லேட்டாக வந்தது. நம்மளால் அதை வீடியோ எடுக்க முடியல. ரிட்டனதுக்கப்புறம் வந்து இறங்குச்சு. அதனால் நான் எப்படி வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மேலே வீடியோ பிடிச்சது காரணம் நம்ம புதிய லாஃப்ட் இருக்க இடம் வந்து சின்ன இடமா இருக்குது. அதனால் நம்ம அங்கே 2 வீடியோ பிடிச்சா அது இறங்காது. இங்கே இந்த வீட்டு மாடியில் வந்து அதனால தான் அங்கே இறங்குச்சு. அது கரெக்டாக ஒரு பேர்டு இருக்குது. அது வந்து இறங்கும்னு நினைக்கிறேன். இறங்குனா நாளை அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ இறங்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.